ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் புலாவ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கோங்க. அதுக்கு சமையலுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா பட்டை, சோம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேருங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம புதினா சேர்க்க போகிறோம். புதினா ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். புதினாவும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா வெஜிடபிள் பார்த்திங்கன்னா என்கிட்ட பீன்ஸ் இல்லாததுனால நான் கேரட்டும் பட்டாணியும் தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு சால்ட்டு சேர்க்க போகிறோம். சால்ட்டு எப்போவுமே கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதிகமாச்சுன்னா சாப்பிட முடியாது. கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அந்த அளவு தான் நான் ஊற்றிட்டுருக்கேன். இதே அளவில் நீங்களும் ஊற்றிக்கோங்க. 1 கப் அரிசி போட்டிங்கன்னா 2 கப்பு ஊற்றிக்கோங்க. நான் அரிசி ஏற்கனவே ஊற வச்சதுனால கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் தேங்காய் பால். இது நல்லா கொதித்து வரட்டும். இது கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வைங்க கொதிக்கிற வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். அரிசி ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். அரிசி சேர்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதை உடையாமல் நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து பத்தலைனா நீங்கள் போட்டுக்கலாம். அரிசி உடையாமல் கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு 2 விசில் விட்டுறலாங்க. நான் அரிசி ஊற வச்சுருக்கிறதுனால எனக்கு 2 விசில் போதும். விசில் வந்ததுக்கப்புறம் சாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ எனக்கு 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம சாப்பாடு ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. லைட்டாக மட்டும் கிளறி விடுங்க. ஓகே, பாய்ங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.